கடந்த 2024ஆம் ஆண்டு SPM தேர்வில் A- சேர்த்து 10A அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் பெற்ற இந்திய மாணவர்கள் மெட்ரிகுலேஷனுக்கு நுழையும் தகுதியை இயல்பாக பெறுகின்றனர் என்று அமைச்சரவையின் அறிவிப்பு மகிழ்ச்சியை தந்தாலும், இந்திய மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 1116 இடங்கள் முழுமையாக நிறைவு செய்யப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டாமா என்ற கேள்வியும் எழவே செய்கிறது. கடந்த ஆண்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 10Aக்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற அனைத்து இந்திய மாணவர்களுக்கும் இயல்பாக மெட்ரிகுலேஷனில் இடமளிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். என்றாலும் இந்த ஆண்டு நுழைவின் போது A- பெற்ற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பில்லை என்ற அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டது. அதனால் இந்திய சமுதாயம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானது. இதன் விளைவாக மாற்று திட்டமாக SPM தேர்வில் 10A+ம் திடமான ஏவும் பெற்ற மாணவர்கள் மட்டுமே இயல்பாக மெட்ரிகுலேஷனில் நுழைய வாய்ப்பளிக்கப்படும் என்றும், A- பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், இடம் கிடைக்கும் என்பதற்கு உறுதி சொல்ல முடியாது என்ற அடிப்படையில் கல்வி அமைச்சர் ஃபட்லீனா சீடிக் அறிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை கூடிய அமைச்சரவை A- 10A பெற்ற SPM மாணவர்கள் அனைவரும் மெட்ரிகுலேஷன் இடங்களை இயல்பாக பெறும் தகுதி பெறுகின்றனர் என்று அறிவித்தது. இது முழு மனதுடன் வரவேற்கத்தக்க மகிழ்ச்சிக்குரிய நல்ல முடிவே. என்றாலும் ஆண்டுதோறும் நாட்டிலுள்ள 15 மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் மொத்தம் 30,000 மாணவர்களுக்கு இட ஒதுக்கீடு தரப்பட்டு வருவதாக ஏற்கனவே கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 10 விழுக்காட்டில் இந்திய மாணவர்களுக்கான இட ஒதுக்கீடு 3.72 விழுக்காடு என்று கல்வி அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதாவது 1116 மாணவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்பது அதன் பொருளாகும். இந்த 1116 இடங்களில் கடந்த 6 ஆண்டுகளில், அதாவது 2020ஆம் ஆண்டு தொடங்கி 2025ஆம் ஆண்டு வரை எத்தனை இந்திய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதுதான் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தின் கேள்வியாக உள்ளது. இதனை மஇகவின் தேசிய துணைத் தலைவருமான முன்னாள் அமைச்சருமான டத்தோஸ்ரீ M. சரவணன் கல்வி அமைச்சருடன் எழுத்து வழியாக கேட்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. அதற்கு இன்று வரை எந்த ஓர் அதிகாரப்பூர்வ பதிலும் வரவில்லை. நம்மிடம் உள்ள தரவுகளின் அடிப்படையில் கடைசியாக 2019ஆம் ஆண்டு மொத்தம் 728 இந்திய மாணவர்களுக்கு மட்டுமே இடமளிக்கப்பட்டுள்ளது. நமக்கு தெரிந்த அதிகாரப்பூர்வமற்ற தரவுகளின் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை கடந்த 6 ஆண்டுகளாக 750 மாணவர்களை தாண்டவில்லை என்றே கூறப்படுகிறது. அப்படியானால் இந்திய மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 1116 இடங்களில் 67.2 விழுக்காட்டு இடங்கள் மட்டுமே நிறைவு செய்யப்பட்டுள்ளது. வேறு வகையில் சொல்வதானால் மொத்தமுள்ள 30,000 இடங்களில் இந்திய மாணவர்களுக்கு 2.5 விழுக்காட்டு இடங்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன என்பது அதிர்ச்சியூட்டும் தகவலாகும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.